அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் அலகு 7ல் அறநூல் தொடர்பான செய்திகள் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பற்றியும் நான்மணிக்கடிகை நாலடியார் பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு வீடியோலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது தான் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பழமொழி 400. ஓகேவா? இந்த பழமொழி 400 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அறநூல்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அறவியல் இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னா மனிதன் தனக்கே சொல்லிக்கிட்ட ஒரு அறிவுரை தான் அறநூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு ஒழுக்க முறைகள்னு சொல்லலாம். சரியா? ஸோ மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதி தான் அறநூல் அப்படின்வாங்க. ஸோ நம்ம இலக்கியம் காப்பியம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்லது சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு அறம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அறம் இருக்குது. ஆனால் அறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அறம் அதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா அரு கூட்டல் அம் அப்படின்னு தான் பிரிக்கணும். அறம் அப்படின்றத அரு கூட்டல் அம் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இது கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில், ஸோ 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அறம் பற்றி சொல்கிற நிறைய நூல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது என்னது? சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகின்றன. ஸோ சங்க காலத்தில் இயற்றப்பட்டது எல்லாமே 18 மேல் கணக்கு நூல்கள். அதாவது 8 தொகையும் 10 பாட்டம் 18 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி சங்க காலத்துக்கு அப்புறம் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே 18 கீழ்கணக்கு நூல்கள். சரியா? இப்போது இதில் அறம் சார்ந்த எல்லா நூல்களுமே இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நாலடி, நான்மணி, நாற்பது 15 முப்பால் கடுகம், கோவை பழமொழி, மாமூலம், இந்நிலையை காஞ்சியோடேலாதி என்பவே கை நிலைய வாம் கீழ்கணக்கு. ஸோ இதில் எல்லா நூல்களை பற்றியும் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இதில் ஸோ கீழ்கணக்கில் மொத்தம் அறம் சார்ந்த நூல்கள்னு பார்த்தா 11 நூல்கள் இருக்கும். ஓகேவா? அறம், அகம், புறம் இப்படின்னு கீழ்கணக்கு நூல்களை வகைப்படுத்தியிருப்பாங்க. அதில் அறம் சார்ந்தின விவரங்களை சொல்கிறது மொத்தம் 11 நூல்கள். அதே மாதிரி அகம் பற்றி சொல்கிறது 6 நூல்கள். புறம் பற்றி சொன்னது ஒரே ஒரு நூல், அது களவழி 40. ஓகேவா? ஸோ தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள். அதாவது என்ன சொல்ல வராங்க, தமிழில் இருக்க எல்லா இலக்கியங்களுமே அற இலக்கியங்கள் தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது தான் மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? இப்போ 18 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் அதன் ஆசிரியர் திருவள்ளுவர். ஓகேவா? நாலடியார், அதே இது அறநூல்கள் மட்டும்தான், 11 அறநூல்கள். ஓகேவா? நாலடியார் அப்படின்னா சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 அப்படின்னா கபிலர் எழுதியிருப்பாரு. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். திரிகடுகம் நல்லாதனார். அதே மாதிரி ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பாங்க. பழமொழி 400 முன்றுரை அறையனார். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். இந்த 11 நூல்களுமே அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த புறம் சார்ந்த நூல்கள்னு ஒன்று பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா களவழி 40. ஓகேவா? களவழி 40 அப்படின்றது புறப்பொருள் சார்ந்த ஒரு நூல். ஸோ இதில் களம் அப்படின்றது ஏற்களம் போர்க்களம்னு 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஏற்களம் அப்படின்னா நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும், அதாவது நெல் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அடித்து அந்த ஒரு பிரித்து எடுப்பாங்கல்ல, நெல்லையும் அது உமியையும் பிரித்து எடுப்பாங்கல்ல, அந்த இடம் தான் ஏற்களம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது போர்க்களம்னு இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது. சரியா? ஸோ பகைவருக்கு இப்போ 2 நாட்டுக்கும் போர் அப்படின்னா அந்த ஒரு களம் இருக்கும்ல, ஸோ அதுதான் போர்க்களம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஏற்களம் போர்க்களம் 2த்தையும் சார்ந்தது தான் களவழி 40. இப்போ இந்த களவழி 40 எதை பேஸ் பண்ணி பாடியிருக்காங்க அப்படின்னா சோழனுக்கும் சோழன் சேரன் 2 பேருக்கும் போர் நடக்குது. சோழன் யார் அப்படின்னா கோசெங்கனான் அப்படின்றவருக்கும், சேரன் கணைக்கால் இரும்பொறை. சரியா? சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும் போர் நடக்குது. ஸோ அந்த டைமில் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையில் இட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியிருப்பார். ஓகேவா? களவழி 40 பொய்கையார் பாடியிருப்பாரு. எப்படி அப்படின்னா சோழனுக்கும் சேரனுக்கும் போர் நடக்குது. சோழன் யார் அப்படின்னா கோசெங்கனான்,
சேரன் வந்து கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிலிட்டதால். ஸோ அதாவது சேரன் இரும்பொறையை ஜெயிச்சு என்ன பண்றாங்க, சிறையில போட்டுறாங்க. அந்த சிறையில இருக்கிறவரை ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி ஒரு பாடியிருக்காரு. சரியா? ஸோ அவர் தான் பொய்கையார். அதே மாதிரி யானை போர் பற்றி பரணி வந்துட்டு கலிங்கத்து பரணி அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இப்போ அந்த நூல் வந்து எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த களவழி 40 பேஸ் பண்ணி தான் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த களவழி 40ல் ஒரு லைன்லையுமே அட்டகளத்து அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெற்று கொண்டே இருக்கும். ஓகேவா? அட்டகளத்து. இப்போ அறம் சார்ந்த நூல்கள், அறவியல் நூல்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த அறம் சார்ந்த நூல்கள், அறவியல் இலக்கியங்கள் எல்லாமே வந்துட்டு திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகைலாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பழமொழி 400. சரியா? ஓகே. பழமொழி 400 அப்படின்னா என்ன? பழமொழி 400 அப்படின்னா ஒரு பாடல்லையுமே ஒரு பழமொழி லாஸ்ட்ல இடம் பெற்று இருக்கும். ஓகேவா? ஒரு பாடல் எடுத்துக்கிட்ட ஒரு 4 வரி பாடல் இருக்கு அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற வரி வந்துட்டு ஒரு பழமொழி வந்து இடம் பெற்றிருக்கும். சரி, இதன் ஆசிரியர் யாரு? முன்றுரை அரையனார். அரையன் அப்படின்றது இந்த இடத்துல அவரோட இயற்பெயர். இதுக்கு மீனிங் அரசன் கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவரோட இயற்பெயர் அரையன். ஊர் எந்த ஊர்? முன்றுரை. காலம் 5ஆம் நூற்றாண்டு. சமயம் சமண சமயம். ஸோ இந்த நூலில் மொத்தம் 34 அதிகாரம் இருக்கு. ஓகேவா? 5 பிரிவுகள், 34 அதிகாரம் வந்து இருக்கு. 400 பாடல்களை கொண்டது. ஓகேவா? 400 பாடல்களை கொண்ட வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல் எதுனா பழமொழி 400. இந்த பழமொழி 400ல் மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்கு? 5 பிரிவுகள் இருக்கு. இயல்கள் 34 இயல்கள் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போமா? பிரிவு 1ல் கல்வி, ஒழுக்கம், புகழ் அதை பத்தி 9 இயல்கள். கல்வி, ஒழுக்கம், புகழ் பத்தி 9 இயல். அதே மாதிரி பிரிவு 2ல் சான்றோர், நட்பின் இயல்பு. ஓகேவா? சான்றோர், நட்பின் இயல்பு இதை பத்தி 7 இயல்கள் இருக்கு. அதே மாதிரி முயற்சி, பொருள் பற்றி 8 இயல்கள் இருக்கு. அரசர், அமைச்சர், பாடல் பற்றியது 6 இயல்கள். இல்வாழ்க்கை, உறவினர், வீடு, நெறி பற்றியது 5 இயல்கள் மொத்தம் கொடுத்திருப்பாங்க. சரியா? இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் எதுன்னு கேட்டா இந்த பழமொழி 400. ஒருத்தரோட வரலாறையும் ஒரு கம்ப்ளீட்டா சொல்லியிருக்க நூல் எதுன்னு கேட்டா இந்த பழமொழி 400. சரியா? வரலாற்றை மிகுதியாக தரும் நூல். அடுத்து இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கு. உலக வசனம், முதுமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? உலக வசனம், முதுமொழி அப்படின்ற அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. ஓகே. அரையன் என்ற சொல் அரசனை. ஓகே, அது சொல்லியாச்சு. அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள், புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கால கண்ணாடியாக பழமொழி 400 விளங்குகிறது. ஸோ பழமொழி 400 அப்படின்றது எல்லார பற்றியும் சொல்றது. அதாவது சங்ககால மன்னர்கள், புலவர்கள் எல்லாத்த பற்றியும் சொல்ற ஒரு கால கண்ணாடியாக விளங்கிய நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி 400. ஓகேவா? ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து வச்சு வழங்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் இந்த பழமொழி 400. சரியா? ஸோ இந்த பழமொழி 400 தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா முதுசொல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சரியா? முதுசொல் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா தொல்காப்பியர். எந்த நூலை? பழமொழி 400 சொல்றாரு. தொல்காப்பியரோட இயற்பெயர் கிரணத்துமாக்கியனார். ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்போ இந்த பழமொழி 400ல் ஒரு சில பாடல்களை நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது நம்ம தனியாக நம்ம கீழே பார்ப்போம். இப்போ என்னென்ன பாடல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார், அறிவுடையார், அத்துடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல அறிவுடையராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு அறிவுடையவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அது உங்கள் சொந்த ஊர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எந்த இடத்துக்கும் நீங்கள் போகிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஆற்றுனா அப்படின்னா ஒரு கட்டு சோறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது நம்ம அம்மா வந்துட்டு ஒரு பாசமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாதம் போட்டு தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா அப்படின்னா ஒரு கட்டுச்சோறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு தேவையே இல்லை. எதுக்கு? நீங்கள் நல்லா ஒரு படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் அது உங்கள் சொந்த ஊர் மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கட்டு சோறும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது இதில் ஒரு பழமொழி. ஸோ கட்டு சோறு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறது தான் இதில் ஒரு பழமொழி. ஓகேவா? அடுத்து அணி எல்லாம் ஆடையின் பின். ஓகே,
அறிவுற்றவரா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அணிகலனும் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து ஒன்றும் ஒரு பாடல்ல இருக்க பழமொழி. ஓகேவா? ஒன்று ஒரு பாடல்ல இருக்க பழமொழி. ஸோ அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னா அறிவுடையவர் என்ற பெருமை பெற்றிராத ஒருவருக்கு. ஸோ நீங்கள் இப்போ அறிவுடையவரா இல்லை அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆடை எந்த ஒரு அணிகலன் போட்டாலுமே ஒரு அழகாகவே நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஓகேவா? அதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம், அதாவது இந்த பழமொழிக்கான விளக்கம். கடன் கொண்டும் செய்வார் கடன். நெக்ஸ்ட் பழமொழி. ஸோ கடன் கொண்டும் செய்வார் பழமொழி அப்படின்னா, கடன் கொண்டும் செய்வார் கடன் அப்படின்னா சான்றோர்கள், அதாவது எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களை சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவும் பண்பு உடையவர்கள். சரியா? உதவும் பண்பு உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா அதை செய்வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு திருக்குறளும் வந்துட்டு சேம் இது வந்து சொல்லுது. அது என்னன்னா, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர் அப்படின்ற திருக்குறளும் சான்றோர்களை பற்றி தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, தாங்கிட்ட பொருள் இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட அதை கடன் வாங்கியாவது இல்லாதவங்களுக்கு அதை ஒரு செய்கிற பண்பு பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? அடுத்தது கற்றலின் கேட்டலே நன்று. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னா நீங்கள் படிக்கிறத விட படித்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது தான் வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நல்லா படித்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போமா. தனிமரம் காடாதல் இல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா தனியாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு பகைவர் இருக்காங்க உங்களுக்கு. சரியா? ஒரு பகைவர் இருக்காங்க. அந்த பகைவரை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த பகைவரை தூண்டி விடுறது யார்? கூட இருக்கிற ஒரு 4-5 பேர். ஸோ அந்த 4-5 பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு நல்லது பண்ணியோ இல்லை உதவி பண்ணியோ அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கவர் பண்ணிடுறீங்க. ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள வந்து மனசை மாற்றிடுறீங்க, இல்லை உங்கள் பக்கம் கூப்பிட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த பகைவருக்கு வந்துட்டு தூண்டி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ இவர் தனியாக இருப்பார். அப்போ தனியாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், பயப்படுவார். உங்களை வந்துட்டு எதிர்த்து போரிடுறதுக்கோ இல்லை எதிர்த்து பேசுறதுக்கோ பயப்படுவார். ஸோ தனிமரம் அப்படின்றது எப்போதுமே காடாவதில்லை, தோப்பு ஆகாது. சரியா? அதுதான் இதுக்கான மீனிங். அடுத்து திங்களை நாய் குறைத்தற்று. திங்களை நாய் குறைத்தற்று. இப்போ ஒரு அறிவுடையோர் சான்றோர் இருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம இவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இவருக்கு எதுவுமே வந்துட்டு தெரியாது, சும்மா தான் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள், ஸோ அவங்கள விட உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாத்துலேயும் அனுபவத்துலேயும் சரி வளர்ச்சியிலையும் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா, திங்களை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலவை பார்த்து நாய் குலைக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்து நிறைக்குடம் நீர் ததும்பல் இல் அப்படின்றாங்க. நிறைக்குடம், ஒரு குடத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு பாதி குடமாக இருந்தால் தான் வந்து என்ன ஆகும், தண்ணி ததும்பி 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 நம்மளுக்கு அந்த ஒரு தூக்கிட்டே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைக்குடம் அப்படின்னா அது ததும்பாது. ஸோ இதன் மூலயமா என்ன சொல்ல வராங்க, நிறைய அறிவுடையோர் கற்றோர் அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கம்மியாக படிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் அப்படி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இது ஓவராக வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைக்குடம் நீர் ததும்பல் இல் அப்படின்ற பழமொழியில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் அப்படின்னா தவளை. தவளை தன் வாயால் கெடும். அதாவது தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற விஷயத்த பேசி வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க. ஸோ அதுதான் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பாம்பரியும் பாம்பின் கால். ஓகே, பாம்புக்கு கால் இருக்கா அப்படின்னு கேட்டால் பாம்புக்கு கால் இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் பாம்புக்கு கால் இருக்குது. அந்த பாம்போட ரோமத்தில் வந்து செதில்கள் மாதிரி இருக்கும். அந்த செதில்களை வச்சு தான் அது என்ன பண்ணுன்னா அதோட வழுவழுப்பான தோலில் வந்துட்டு நடந்து போகிறதோ இல்லை கடந்து ஊர்ந்து போகுது. ஓகேவா? ஸோ அந்த காலை வச்சு தான் அது ஊர்ந்து போகுது. அப்போ வந்துட்டு நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாம்புக்கு கால் இருக்குது அப்படின்றது அந்த பாம்புக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. இப்போது இது 2 விஷயமும் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க அந்த சுச்சுவேஷன்ல மாட்டியிருப்பீங்க, இல்லை நீங்க அவங்க அந்த அந்த ஒரு செயலை மற்றவங்களுக்கு செஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னா பாம்புக்கு கால் இருக்கிறத பாம்புக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, இப்போ அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா ஒன்று முன்னாடியே நீங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்கணும். சரியா? புரியுதா? இப்போ ஸ்கூல் புக்ல ஸோ இந்த பழமொழி 400 அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் புக்ல இந்த 2 புக்ல தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சிடலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். ஓகே, தமிழர்களின் பண்பாட்டு கூறுனா விருந்தோம்பல் தான் ஃபர்ஸ்ட். விருந்தோம்பல் வச்சு தான் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி அனுசரித்து போகிறீங்க, இது எல்லாத்தையும் வந்து கணக்கிடுவாங்க. தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். சரி, ஓகே. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகும் முன்றிலோ இல். ஸோ இந்த பாடல் முன்றுரை அரையனார் எழுதியிருப்பாரு. பழமொழி 400 முன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போமா? மாறி அப்படின்னா மழை, வரந்திருந்தனா வறண்டிருந்த, மடமகள் அப்படின்னா இளமகள்னு அர்த்தம், நல்கினால்னா கொடுத்தாள், புகவானா உணவாக, முன்றில்னா வீட்டின் முன்னிடம், திண்ணைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழை இல்லாத வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிர் அங்கவை சங்கவைன்னு 2 பேர். ஓகேவா? ஸோ அங்கவை சங்கவைனதும் நீங்கள் அந்த காமெடி இதுக்கு போயிட வேணாம். பாரியோட மகளிர் பேர் வந்துட்டு அங்கவை சங்கவை ஆகியோர் பாணர்கள் இறந்து நின்றனர். பாணர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க? உணவு வேண்டி அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்களாம்? பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்த. பொன் அப்படின்றது ஒரு எதை குறிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சாதம், அதாவது நெல் அந்த டைம்ல உதவுறதுனால அது பொன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். ஓகேவா? ஸோ இந்த இதுல இடம்பெற்றுள்ள பழமொழி என்னது? ஒன்றாகும் முன்றிலோ இல். ஸோ ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஓகேவா? ஒண்ணுமே இல்லாத வீடு இந்த ஊர்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாரி மகளிர் அங்கவை சங்கவை என்ன பண்றாங்க? உணவு கேட்டு வந்த பாணர்கள் எந்த டைம்ல உணவு கேட்டு வந்திருக்காங்க? மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு காலத்துல உணவு கேட்டு வந்த பாணர்களுக்கு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னா உலையில அரிசியை போட்டு என்ன பண்றாங்க? அந்த டைம்ல அவங்களுக்கு சாதம் வச்சு கொடுக்குறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பாடலோட பொருள். இப்போ நூல்வெளி. ஸோ பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யாரு? முன்றுரை அரையனார். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேவா? பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது, தெரியும் இல்லையா? பழமொழி 400 அப்படின்றது 15 கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்தது. மொத்தம் 400 பாடல்கள் இதுல இருக்கு. பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் எல்லா பாடல்லையும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க? பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு ஓரமா கொடுத்துருப்பாங்க, பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில நம்ம மேலேயே இதுக்கான விளக்கம் பார்த்துட்டோம். வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது. இதுதான் இதுல இருக்க பழமொழி. ஸோ கட்டுச்சோறு தேவையில்லை. எதுக்கு? கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. அதான் சிம்பிளா. ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400 புகவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உணவு. சரியா? புகவா அப்படின்னா உணவு கொடுத்தாங்க. பாரி மகளிர் அங்கவை சங்கவை உணவு கொடுத்தாங்கல்ல. ஸோ பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உணவு. அடுத்தது திரிகடுகம். திரிகடுகம் யார் எழுதியிருப்பாங்க? நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பாங்க. பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் வந்து பொருத்துக்களை கேட்டிருக்காங்க.
கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யாரு அப்படின்னு கேட்டா முன்றுரை அரையனார். ஸோ ஆற்றுனா வேண்டுவது இல்னு ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல்ல வர்றதுதான் இது. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகள், அதனால அவங்களுக்கு கட்டுசோறு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு முன்றுரை அரையனார். அடுத்தது அருமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்த நூல் எது அப்படின்னா இதுவும் பழமொழி 400 தான். ஸோ இதுக்கான விளக்கம் அப்படின்னா நரி வந்துட்டு கடல்ல போய் தண்ணி குடிச்சுது. நரி எப்படி நம்மள மாதிரி இப்படி தூக்கி குடிக்குமா, இல்லைல்ல, நக்கி நக்கி குடிக்கும். ஸோ நரி வந்துட்டு கடலை நக்கிருச்சு அப்படின்றதுக்காக கடல் தண்ணி வச்சிடுமா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அதனோட பழமொழி. சரியா? ஸோ இது பயின்று வந்த நூல் எதுனா பழமொழி. ஆற்றுனா வேண்டுவது இல், இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா அப்படின்னா என்ன அப்படின்னா வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் யாரு? காரியாசான். திருவிளையாடல் புராணம் யார் எழுதினாங்க? பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 முன்றுரை அரையனார். ஏலாதி கனிமேதவியார் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எதுமா? பழமொழி 400. சரியா? பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது ஆற்றுனா வேண்டுவது இல். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். சரியா? நம்ம பார்த்தோம். ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இங்க வேண்டும்னு இருக்கு, இதுதான் வேண்டாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி. பாருங்க, அந்த ஒரே ஒரு பாடல், அந்த ஒரு பாடல்ல இருந்து அத்தனை கேள்வி வருது. அப்போ நாலடியா பழமொழி 400 எடுத்துக்கிட்டா மொத்தம் 2 பாடல் தான் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 பாடல் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதோட பொருளையும் தெரிஞ்சுக்கோங்க. தொடரை நூலுடன் பொறுத்துக. தொடர்கள் நூல்கள். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்றது நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல்னா என்ன சொல்லியிருந்தோம்? நாலடியார் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாயோட கால் எப்படி இறுக்கி இருக்கும் இல்லையா, நாயோட கால் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அது இப்படி குட்டி குட்டியாக இறுகி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி தேவைப்படுற டைமில் ஒரு ஈயோட கால் அளவுக்கு உங்களுக்கு அவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருந்தால் என்ன, இல்லைனா என்ன அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் நாலடியார். ஓகேவா? நாலடியாரில் சொல்லியிருப்பாங்க. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்றது நான் மணிக்கடிகை. சரியா? மனைக்கு விளக்கம் மடவாள். ஸோ மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு விளக்கானவள் யார் அப்படின்னா ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கானவர் யார் அப்படின்னா அவள் பெற்ற அறிவுடைய பிள்ளைகள். அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அறிவுடைய விளக்கு எது அப்படின்னு கேட்டா அவங்க கற்கக்கூடிய கல்வி. அந்த கல்விக்கு விளக்கு எதுன்னு கேட்டா நல்ல எண்ணங்கள். இதுதான் நாலடியார் நான்மணிக்கடிகையோட பாடல். அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொல்றது திருக்குறள். ஓகே? பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரை காமுறுவர். ஓகேவா? அதாவது பாம்பும் அறியும் பாம்பின் கால். இப்போ நான் அந்த பாம்பு அறியும்னு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று கெட்டது, ஒன்று நல்லது. ஸோ கற்றாரை கற்றோர். இப்போ நல்லா படித்தவங்க, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னா அது யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இன்னொரு நல்லா படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான். ஓகேவா? புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவருக்கே புலனம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பழமொழி. ஓகேவா? ஓகே. ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மொத்தம் 14 கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 10 இயர்ஸாக கொஸ்டின் பேப்பரில் பழமொழி 400 பற்றி கேள்விகள் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதே நமக்கு 2 பாடம் தான். இந்த ஆற்றோம் கற்றார் அறிவுடையார் ஒன்று, அதுக்கப்புறம் பாரி மகளிர் பற்றின பாடலும் 2 பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின இப்போ ஸ்கூல் புக்கு. ஸோ பழமொழி 400 அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் படித்து முடிச்சாச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துருங்க. ஓகே? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு பொது தமிழில் ஒரு 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பில்லியன்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.